திமுக விசிக கூட்டணியில ஓட்ட போடுறாரு திரு ஆதவ் அர்ஜுன் அப்படின்னா ஓட்ட பெருசாகுமா இல்ல ஓட்ட அடைக்கப்பட்டுருமான்னு அடுத்தது கேள்வி. இல்ல அது உடனடியா மணியண்ணா சொன்ன மாதிரி முடிவெடுக்க வேண்டியது அந்த பிசிகேனுடைய தலைவர் திருமாவளவன். ஏன்னா நீங்க ஆதவ் இப்ப அண்ணாமலை பாஜகவினுடைய அண்ணாமலையை விட அதிமுகவில் இருக்கிற எடப்பாடியை விட நாம் தமிழர் சீமானை விட திராவிட முன்னேற்ற கழகத்தை அதனுடைய அரசை விமர்சிக்கிறார். இன்னைக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கூட நம்முடைய தொலைக்காட்சியில கார்த்திகேயனோட இருக்கிற நேர்காணல்ல கூட விமர்சனத்தை வைக்கிறார். எதெல்லாம் வைக்கிறாரு? நாங்க ஆணவ கொடைகளுக்கு இந்த எதிரான சட்டத்தை கொண்டு வர சொல்றோம், வேங்கவயல் பிரச்சனை இன்னும் தீரல, பொது தொகுதியில நாங்க போட்டியிடுறதுக்கு இன்னும் எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல, அப்படின்னா இங்க என்ன சமூக நீதி சமத்துவம் இருக்கு? அப்ப கொள்கைக்கும் பிராக்டிக்கல் நடைமுறையில அதை அமுல்படுத்துறதுலயும் பெரிய வேறுபாடு இருக்கு அப்படிங்கிற வாதத்தை வைக்கிறாரு. அப்புறம் மது விற்பனையில அது எவ்வளவு 1000 கோடி ரூபாய் வருமானம் வருது, அதை எப்படி கட்டுப்படுத்துறதுங்கிறதெல்லாம் நீங்க எந்த சலனமோ அச்சமோ இல்லாம நீங்க எவ்வளவு விளக்கமா நீங்க உங்களுக்கே உரிய அந்த நுணுக்கமான அந்த கேள்விகளை கேட்ட பொழுது கூட அவர் தயங்காம திமுகவின் மீது அரசின் மீதான குற்றச்சாட்டுகளை கூர்மைப்படுத்தினாரா இல்லாமல் அதுல சமரசமே ஆகல. அப்புறம் அதுக்கு மாதிரி இன்னொரு தொலைக்காட்சியில் சொல்றாரு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலிமையாகத்தான் இருக்குதுங்கிறார். 2019 பெற்ற வாக்குகளை விட 2024 நாடாளுமன்றத்தில் அவர்கள் கூடுதலான வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். 19 நடந்த தேர்தல் மத்திய அரசாங்கம் தொடர்புடையது, இது 26 சட்டமன்றத்திற்கானது. அதிமுக வலிமையா இருக்குதுன்னு சொல்றார். எந்த இடத்திலும் திமுகவை எதிர்நிலையில நிறுத்துற ஆதவ் அர்ஜுனா விசிகாவுடைய பொதுச் செயலாளர். பாஜக கூட்டணி இல்லாததுனால அதிமுகவுக்கு சிறுபான்மை மக்களோட வாக்குகள் போகும் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் அப்ப அந்த விமர்சனத்தை வைக்கிறார். வாக்குகளை போறதுல இவர் ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளர் அந்த பொறுப்புல இருந்து பணியாற்றியதோட அந்த பார்வையை அவர் வச்சிருந்தா அது வேற. ஆனா இவர் ஒரு இயக்கத்தில் இணைந்து ஒரு வலிமையான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்திய அளவில் இந்தியா கூட்டணியில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு கட்சி விடுதலை சிறுத்தைகள், அது ஒரு கோட்பாட்டு தளத்தில் தத்துவ தளத்தில் இணைந்து பணியாற்றுகிற ஒரு வலிமையான கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக இருந்து கொண்டு இந்த கருத்தை அவர் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளாக வைக்கிற பொழுது இது நீடிக்க அனுமதிப்பது விடுதலை சிறுத்தைகளுக்கு நல்லதில்லை. ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் ஒரு தத்துவ ரீதியாக இயங்கக்கூடிய இயக்கம். அதுல தோழர் ரவிக்குமார் நாடாளுமன்ற உறுப்பினரை விட, வன்னியரசை விட, சிந்தனை செல்வனை விட இப்ப ஆதவ் அர்ஜுனுக்கு விடுதலை சிறுத்தைகள் மீதும் அதனுடைய கொள்கைகள் மீதும் அல்லது அந்த சமூகத்திற்கு மீதும் இவருக்கு ஏதோ இவ்வளவு காலம் யாருக்கும் இல்லாத பற்று இருப்பதை போல காட்டுகிறார். இன்னும் சொல்ல போனா திருமாவுக்கே இல்லாத அக்கறை ஆதவ் அர்ஜுனுக்கு இருப்பதை போலவும், திருமாவுக்கே இல்லாத ஆசை விடுதலை சிறுத்தைகளை நாடாள அல்லது முதலமைச்சர் அரியணையில் அமர்த்தி பார்ப்பதுதான் என்னுடைய பணி அப்படிங்கிற அளவுக்கு கொண்டுட்டு போய் நிறுத்துறாரு. பேசுன மாதிரி தெரியலையா உங்களுக்கு? அவரா பேசுற மாதிரி தெரியலையா? சந்தேகம் இருக்கா அவர் பேசுனதுல? அக்கறையோடு பேசலையா? திருமா மீதான அக்கறை, விசிகா மீதான அக்கறை, பட்டியல மக்களுடைய அரசியல் அதிகாரம் குறித்த அக்கறையாக தெரியலையா திரு ஆதவ் அர்ஜுனுடைய பேச்சு? இல்லையா, அந்த அக்கறைன்னா அவர் பொது வெளியில பேசக்கூடாது. நீங்க விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்துக்குள்ள பேசி அதை திரும்ப பேசலாம், அல்லது அதனுடைய அபிஷியல் ஸ்போக் பர்சன்ஸ் பேசலாம். ஆனா நீங்க இதுல இவருடைய அந்த மொழி நடை அல்லது அவருடைய இப்ப இதுவரைக்கும் நீங்க தமிழ்நாட்டுல எந்த அரசியல் கட்சிக்காரரும் ஒரு கால் மேல கால் போட்டெல்லாம் நீங்க தமிழ்நாட்டினுடைய மரபு இல்லது. நம்ம அதுல சுயமரியாதை இயக்கம், நம்ம தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் அல்லது நம்முடைய அம்பேத்கர் ஐயாவெல்லாம் அதை கத்துக் கொடுக்குறாங்க. ஆனா அவர் நீங்க ஒரு மிக இலகுவா ஒரு எளிய மக்களுக்கான ஒரு அரசியல் இயக்கத்தின் ஒரு பொறுப்பாளர் அல்லது மக்கள் பிரதிநிதியாக வருகிற ஒருவர் நம்ம தமிழ்நாட்டுல பெரிய தலைவர்கள் கூட ஒரு கால் மேல கால் போட்டிருக்க மாட்டாங்க. புரட்சி தலைவரோ புரட்சி தலைவி அம்மாவோ அல்லது வேற எந்த திருமா கூட சொல்றேன். ஆனா இவர் நீங்க இயல்பா மிக சாதாரணமா குற்றச்சாட்டுகளை திமுகவின் மீதும் அல்லது பெரியார் இயக்கத்தின் மீதும் அண்ணா பேரறிஞர் அண்ணா உள்ளிட்ட இயக்கங்களின் மீது அது நடைமுறையில் இல்லாததுங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகளை அடுக்கிறதை பார்த்தா இவர் பிஜேபி RSS ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் ராஜா நாடாளுமன்ற உறுப்பினரை சொல்வதைத்தான் நானும் அப்படித்தான் கருதுறேன். ஏன்னா அவர் பாஜகவினுடைய பின்னணியில் வளர்ந்து ஒரு கட்டத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் வகுப்பாளராக இருந்து வெற்றியையும் பெற்று
அப்புறம் ஒரு மிகப்பெரிய பொருளாதார குற்ற பின்னணி கொண்ட ஒரு குடும்பத்தில் ஒரு 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 குடும்ப உறவை வைத்துக் கொண்டு இப்ப ஏராளமான லாட்டரிகளை இந்தியா முழுக்க விற்று மதுபானத்தில் ஏற்பட்ட தீமையை விட லாட்டரி சீட்டுகளில் பரிசு சீட்டுகளில் மக்கள் மாய்ந்து மடிந்து தற்கொலை செய்து எத்தனையோ ஏழை உழைக்கும் கொடுமையெல்லாம் நடந்த அந்த அந்த குடும்பத்தில் உறவு வைத்துக் கொண்டு ஒரு ஏழையாக இருந்து ஒரு 3000 கோடி ரூபாய்க்கு அதிபதியாக இருக்கிற நிறுவனத்தை நடத்திய ஆதவ் அர்ஜுன் திடீரென்று உழைக்கும் மக்களுக்கு அதிகாரம் வேணும்னு சொல்றாரு. இதுதான் பெரிய இடைவெளி பாருங்க. அவர் என்ன சொல்றாரு? கம்யூனிஸ்டுகள் ஆட்சிக்கு வரணும், அமைச்சரவையில பங்கு வரணும், விடுதலை சிறுத்தைகளுக்கு பங்கு வரணும். இதெல்லாம் யாரு சொல்றது? ஒரு மிகப்பெரிய பெருமுதலாளியினுடைய குடும்பத்துல உறவு வச்சுக்கிட்டு பெரியாரிஸ்டோட அல்லது அம்பேத்கரிஸ்டோட எந்த உறவுகளும் குடும்ப உறவும் வச்சு கொள்ளாத ஒரு ஆதவ் அர்ஜுன் செல்வ செழிப்பான மாட மாளிகையில் இருந்து கொண்டு ஏழை உழைக்கும் மக்களுக்கு அதிகாரம் வேணும்னு மிக இலகுவாக ஒரு 30 ஆண்டு காலம் 40 ஆண்டு காலம் திரும்ப கட்டி காத்து வளர்த்த ஒரு இயக்கம் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள். அது எவ்வளவு உறவு வச்சுக்கிட்டாருங்கிறதுனாலயே கொள்கைகளை நீர்த்து போக செய்யணும் அப்படின்னு அவசியம் இல்லை இல்லையா? அப்படின்னா அது திருமாவுக்கு இல்லாத அக்கறை இப்ப இவருக்கு வந்ததாக காட்டுறாரு. அப்படின்னா ஒரு பெரும் முதலாளி இவ்வளவு காலம் உழைத்து சுவரொட்டி ஒட்டி சோறு விளம்பரம் செய்து உயிரை தியாகம் செய்து பல வழக்குகளை சந்தித்து லட்சக்கணக்கான சிறுத்தைகள் தமிழ்நாட்டில் இருக்கிற பொழுது எந்த சட்ட ஒரு சொட்டு வியர்வை வராமல் போட்டுக் கொண்டிருக்கிற உடை கசங்காம அப்படியே நேரா பொறுப்புக்கு வர்றாரு. துணை பொதுச் செயலாளர் பொறுப்புக்கு வந்த உடனே இவருதான் அந்த மொத்த விடுதலை சிறுத்தைகளுடைய கொள்கையை செதுக்கி அதை களத்தில் கொண்டுட்டு போய் செயல்படுத்தி அதை அதிகாரத்தில் அமர்த்துகிற ஒரு பொறுப்புக்கு இவர் எங்கிருந்து எப்படி வர முடியுது? அப்படின்னா இவருடைய இந்த பெரும் பணம் இருக்குல்ல, இந்த செல்வம், பெரும் முதலாளிகள், இந்த முதலாளிகள் இந்த மாதிரி கம்யூனிஸ்டுகளுக்கு ஆதரவாக விடுதலை சிறுத்தைகளுக்கு நான் தான் வியூக வகுப்பாளர்னு சொல்றது இருக்குல்ல, இந்த அறியாமைதான் நம்ம மிகப்பெரிய அறியாமை. இதுல இருந்து நம்ம விடுதலை சிறுத்தைகள் இதுவரைக்கும் தடுமாறினதே இல்லை. அது எங்க மணியண்ணன் சொன்ன மாதிரி திருமாவே இவ்வளவு காலம் தடுமாறினது இல்லை. ஒண்ணு களத்துல காலகாலமா பல 10 ஆண்டுகளா உழைச்சவங்களே கூட ஆதவ் அர்ஜுனனுடைய கருத்து முதிர்ச்சியற்றதுன்னு சொல்றாங்க. ஆனா திருமா அமைதியா இருக்காருன்னா அதுல என்ன அவருக்கு சிக்கல்? அவர் சொல்றாரு திருமாவை விடுதலை சிறுத்தைகளை நான் ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வருவேன்னு ஆதவ் அர்ஜுனா சொல்றாரு. அது மட்டும் இல்ல, ஆதவ் அர்ஜுனாவை பற்றி திருமா சொல்லுகிற போது சொல்லுகிறார், அவருக்கு இருக்கிற செல்வத்துக்கும் பணத்துக்கும் புகழுக்கும் அவரு பெரிய பெரிய கட்சிகளுக்கு போயிருக்கலாம். ஆனா அவர் விடுதலை சிறுத்தைகளோட இருந்து இதை ஒரு வலிமைப்படுத்தணும்னு ஒரு நல்லெண்ண அடிப்படையில் இங்க வந்திருக்கிறார் அப்படின்னு திருமாவையே இவர் ஒரு மூளைச்சலவை செய்து ஒரு கட்டத்துல வச்சிருக்கிறாருங்கிறத பாக்குறோம். அதே மாதிரி நீங்க இந்த பல ஒரு வாரமா ஆதவ் அர்ஜுன் பல ஊடகங்கள்ல பேசுறாரு. ஒரு வாரமா திருமாவளவன் இருந்து எந்த விதமான கருத்தும் வரல. ஏற்கனவே அவர் பேசின வீடியோ பதிவிட்டது குறித்து கேள்வி கேட்டதற்கு அது அட்மின் அப்படின்னு சொன்னாரா, பொறுப்பை அட்மின் பொறுப்புனார். அப்போதும் ஆதவ் அர்ஜுன் மீது சந்தேகம் வந்தது. அப்போதும் அவர் திரு ஆதவ் அர்ஜுன் குறித்து அவர் பேசலை. அப்போது இப்போவும் பேசலைன்னா ஆதவ் அர்ஜுன் பேசுகிறத அமைதியாக திருமாவளவன் ரசிக்கிறாரா, ஏற்றுக்கிறாரா? ஏன் 2ஆம் கட்ட தலைவர்கள் மட்டும் இதை பேசி முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினைக்கிறாங்க? திருமாவளவன் மௌனம் தானே இன்னும் சந்தேகத்தை அதிகப்படுத்துது இதுல. இல்ல இப்ப கார்த்திகேயன் நீங்களே கேட்டீங்க, ரவிக்குமாருடைய திருமாவுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஹை கமாண்ட் தான் அவரு சொன்ன கருத்து முதிர்ச்சியற்றது. நீங்க என்ன இதுல விளக்கம் சொல்றீங்கன்னு கேட்டா அதுக்கு நேரடியா பதில் சொல்லாம விடுதலை சிறுத்தைகள் அவர் அதுலயும் அவர் சமரசமாகியோ அல்லது அதுல இருந்து விலகவோ இல்லை. அவருடைய கருத்துல ஆதவ் அர்ஜுன் உறுதியா இருக்காருன்னா அது திருமாவுடைய ஒப்புதல் இல்லாமல் அல்லது திருமாவுடைய விருப்பம் இல்லாமல் அது சாத்தியம் இல்லை. ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு கட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் ஒரு ஏதாவது ஒரு நெருக்கடிக்கு ஆளாக்க வேண்டும் என்று கருதி இருக்கக்கூடும். ஏன்னா நீங்க அப்படி இல்லாம இது ஒரு வார காலம் அதுல இன்னும் சந்தோஷப்படுறாங்க பாருங்க. ஆதவ் அர்ஜுன் சொல்றாரு, நான் இது மாதிரி இந்த திட்டத்தை முன்வைத்து இந்த மது ஒழிப்பு மாநாட்டை நடத்தி அல்லது இதுல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பங்கேற்க வேண்டும் என்கின்ற அந்த விருப்பத்தை தெரிவித்து நாங்க இந்த ஒரு செய்தியை இப்படி ஒரு திட்டத்தை நான் வகுத்து இது செய்தியானதுக்கு பிற்பாடு இப்ப நாங்க தானே மெயின் ஸ்ட்ரீம்ல இருக்கிறோம், இதுவே விடுதலை சிறுத்தைகளுக்கு வெற்றின்னு சொல்றாரு பாருங்க. இந்த சர்ச்சையை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்தியா கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பு என்று எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியே மகிழ்ந்து சொல்றாரு. அவர் பொதுக்கூட்டத்துல எடப்பாடி சந்தோஷப்படுறாரு. இப்ப பாருங்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில சலசலப்பு வந்துருச்சு அப்படின்னு எடப்பாடி மகிழ்ச்சி அடைகிறார். ஆதவ் அர்ஜுன் ஆமா
அதிமுக வலிமையாத்தான் இருக்கு. ம். எந்த கட்சிக்கு எதிர்காலத்துல கூட்டணி, அதாவது 26ல பெரும்பான்மை வராது, தனி பெரும்பான்மை வராது. ம். அந்த ட்ரெண்ட் எல்லாம் மாறிடுச்சு. ஆகவே இனிமேல் அமைய போவது கூட்டணி ஆட்சின்னு சொல்றாரு. ஆமா. ஆனா இதையெல்லாம் நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் விழிப்பா இருக்கணும், அல்லது விடுதலை சிறுத்தைகள் விழிப்பா இருந்து இதை ஒரு ஒழுங்கு செய்யணும். ஏன்னா ஒரு தனி மனிதன் ம். அரசியலுக்கு புதிதா வந்த ஒரு நபர் இப்ப ஒரு விவாத களத்துல அவர் பெரிய ஆள் ஆயிட்டாரு. விடுதலை சிறுத்தைகளை ஒரு ஆட்சியர் அணிக்கு கொண்டு வராரு இல்லையோ, ஆதவர்ச்சனுங்கிற ஒரு சனி மனிதன், ஒரு சாதாரண மனிதன் விடுதலை சிறுத்தையில் இணைந்த பிறகு இப்ப அவர் ஒரு மிகப்பெரிய அரசியல் ராஜதந்திரி மாதிரியும், பீகார்ல இருக்கிற எப்படி ஒரு பிரசாந்த் கிஷோர் ஒரு தேர்தல் வகுப்பாளர், ஒரு சாதாரண ஊதியத்துக்கு வேலை செய்யக்கூடிய பிரசாந்த் கிஷோர் இந்தியாவினுடைய ஆட்சிக்கு யார் வரணும் வரக்கூடாதுன்னு தீர்மானிக்கிற மாதிரி தமிழ்நாட்டினுடைய அரசியலை எதன் திசை வழியில் நகர்த்துவது என்கின்ற ஒரு முடிவுக்கு ஒரு பெரிய அத்தாரிட்டியை போல ஆதவர்ச்சனை கொண்டு நிறுத்துறது இருக்குதுல்ல, அது விடுதலை சிறுத்தைகளுக்கும் நல்லதில்லை, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் நல்லதில்லை, தமிழ்நாட்டு அரசியலுக்கே நல்லதில்லை. நிகழ்ச்சியின் இப்பகுதியை இணைந்து வழங்குவோர் V-Guard